ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீஸா சாப்பிட போகிறோம். அதாவது எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இன்றைக்கி பீஸா சாப்பிட போகிறோம். பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து பீஸா ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு பிற்பாடு மெனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மெனுவில் வந்து நாங்கள் இப்போ என்ன சாப்பிட போகிறோங்கிறத எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லா மெனுவையும் பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆர்டர் பண்ணல முதல்ல அவங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜூஸை ஃபஸ்ட்டு கொண்டு தந்துருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த ஜூஸை தான் நாங்கள் குடிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்க்க விளங்கமாக இருக்கும். அதை ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஜூஸ் என்னென்னு கேட்டால் இனிப்பும் இல்லாமல் அது லெமன் ஜூஸ். அது செம்மையாக இருந்துச்சு. அந்த ஜூஸ் குடிக்கையிலே சும்மா ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பீஸா வந்து 3 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பீஸா ஆர்டர் பண்ணால் அவங்க ஒரு பீஸா வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தர்றாங்க. ஸோ இந்த பீஸாவும் நாங்கள் வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன், மஷ்ரூம். அந்த 3 பீஸாவுமே நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. உங்களை பார்க்க விளங்கமாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. 3 பீஸாவையும் ஆளுக்கு ஒருத்தண்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க தெரியும் தானே எப்படி போய் சாப்பிட்ருவோம்னு சொல்லி. அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரை எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக ஒவ்வொரு வெரைட்டி பீஸாவை நாங்கள் வந்து டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். 3 பீஸாவுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட இருக்கிறது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க எங்கே ஸ்ரீலங்காவில் அவங்க சிங்கள மொழி பேசுகிறவங்க தான் நம்மளோட இருந்தாங்க. அவங்களோட தான் இந்த பீஸா வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இவங்க 2 பேர் வந்து வேறு கம்பெனியில் உள்ளவங்க. மற்றவங்க 2 பேர் வந்து என்னோட வேலை செய்கிறவங்க. இந்த பீஸா வந்து செம்மையாக இருந்துச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம் தானே, பீஸா சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது ரொமேனியாவில் வந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா செம்மையாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். 3 பீஸாவுமே சும்மா செம்மையாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. சீஸெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். நல்லாவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.